திருப்பரங்குன்றத்தில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக இந்து முன்னணி, இந்து அமைப்புகள் மற்றும் பாஜகவினர் உள்ளிட்ட திருப்பரங்குன்றத்தில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக இந்து முன்னணி, இந்து அமைப்புகள் மற்றும் பாஜகவினர் உள்ளிட்ட 195 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். திருப்பரங்குன்றம் பகுதியில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக 195 பேர் மீது 6 பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக இந்து முன்னணி, இந்து அமைப்புகள் மற்றும் பாஜகவினர் உள்ளிட்ட 175 ஆண்கள், 20 பெண்கள் என 195 பேர் மீது 6 பிரிவின் கீழ் திருப்பரங்குன்றம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளது. அதாவது திருப்பரங்குன்றம் பகுதியில் இந்து முன்னணியினர் சார்பில் பிப்ரவரி 4 அன்று அறப்போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்தது. அதற்கு பல்வேறு இந்து அமைப்புகளும் கட்சிகளும் அழைப்பு விடுத்திருந்தது. இந்த போராட்டத்திற்கு பாஜக உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் அதற்கான அனுமதி காவல்துறை தரப்பில் மறுக்கப்பட்டிருந்தது. மேலும் அசாதாரண சூழல் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக மதுரை மாவட்ட நிர்வாகம் 144 தடை உத்தரவு 2 நாட்களுக்கு பிறப்பித்தது. இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் பகுதியில் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு ஆங்காங்கே தடுப்பு வேலிகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் முழுவதும் 4000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் நேற்று தடையை மீறி இந்து முன்னணியினர் திருப்பரங்குன்றம் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே இந்து அமைப்பு தலைவர்களும் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் தான் இந்து அமைப்பினர் உயர்நீதிமன்றத்தில் போராட்டம் தொடர்பாக வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கு நேற்று பிற்பகலில் விசாரணைக்கு வந்த நிலையில் நீதிமன்றம் தரப்பில் பழங்கநத்தம் பகுதியில் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை போராட்டம் நடத்திக் கொள்ளலாம் என்று உத்தரவிட்டது.